தினமும் புடவை கட்டிய அம்மாக்களை கண்ட கடைசி தலைமுறை நம்ம தான் இருப்போம். அந்தளவுக்கு இப்போ புடவை அப்படின்னு சொன்னாவே பண்டிகை கால ஆடையாக மாறிட்டு வருது. தமிழர்களோட பாரம்பரிய உடையான புடவை இன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்படி புடவை கட்டிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டாலும் கூட புடவை மீதான அவங்களோட இஷ்டம் குறையிலைங்கிறது தான் உண்மை. ஸோ நளினமாக புடவை கட்டணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன சில வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே புடவையோட முந்தி பக்கம் எது உள்பக்கம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு உள்பக்கம் நுனியில் சின்ன முடிச்சு போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா புடவை கட்டுறதோட அடிப்படை. எப்போவுமே இடுப்புக்கான ஃப்ளீட்ஸை எடுக்கும்போது இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுட்டு சரி செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் புடவை ஸ்கர்ட் மாதிரி ஆகிடும். ஃப்ளீட்ஸை வயிற்று பகுதியில் சொருகிய உடனே அங்கே உப்பலாக இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம சொருகுவோம். பார்த்தா உள்பக்கம் இழுத்து விடாமல் விட்டுருவோம். பார்த்திங்கன்னா வயிறு மட்டும் தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உள்பக்கமாக சீராக அதை எடுத்து நீவி விட்டுறணும். அதே மாதிரி மார்பு பகுதிக்கான ஃப்ளீட்ஸை எடுக்கும்போது வெளிப்பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். சரியாக வரல அப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளே இருக்கிற ஃப்ளீட்ஸோட அளவை சரி செஞ்சுக்கலாம். முந்தைய 2 விதமாக பின் செய்யலாம். ஒன்று ஃபார்மல். இது பார்த்திங்கன்னா ஃப்ளீட்டை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மடித்து தோள்பட்டைக்கு கீழே பின் செய்யணும். ரெண்டாவது கேஷுவல். இந்த ஃப்ளீட்ஸை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின்னா ஒன்றா மடித்து அதில் 2வது ஃப்ளீட்டை மட்டும் வெளியே எடுத்து விட்டுட்டு மற்ற மீதியை அப்படியே பின் செய்வாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ரேவதி, சுகாஷினி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீ கட்டுற ஸ்டைல் கொஞ்சம் மற்றவங்க சாரீ கட்டுறதை விட வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்டினாங்கன்னா, அதாவது செகண்ட் ஃப்ளீட்டை மட்டும் வெளியே விட்டு கட்டினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதையான தோற்றத்தை தர மாதிரி இருக்கும். ஃப்ளீட்ஸை ப்ளவுஸோட பின் செய்யும்போது கழுத்தில் நெருடலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ளீட்ஸை அடுக்கினதுக்கப்புறமா முதல் ஃப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி விட்டு அப்புறமா கீழே இறக்கி பின் செஞ்சுக்கலாம். சிங்கிள் ஃப்ளீட் விடுறதுக்கு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் பின் செஞ்சுட்டு மீதி இருக்கிற அந்த முந்தியை ஒன்றா சேர்த்து புடவை கையில் விழற இடத்துல உட்பக்கமாக ஒரு பின் செஞ்சுக்கலாம். இதனால் என்னென்னா புடவை கையை தாண்டி தரையில் விழாமல் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி சிங்கிள் ஃப்ளீட் விடுறதுக்கு ஆசை, ஆனால் புடவை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க புடவையோட முந்தியிலிருந்து இடுப்பு வரைக்கும் புடவையோட நிறத்திலேயே லைனிங் மாதிரி ஒரு மெல்லிய துணி அட்டாச் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் சௌகரியமாக சிங்கிள் ஃப்ளீட் விடலாம். டிரான்ஸ்பரண்ட் அப்புறம் நெட் சாரீஸ் கட்டும்போது ஃப்ளீட்ஸை இடுப்பு பகுதியில் ப்ளவுஸோட சேர்த்து பின் செஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் வயிற்று பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் ஒன்று ஓவர்லாப் செய்யாமல் இருக்கிறதுக்கு, அதாவது 2-3 ஃப்ளீட்ஸை ப்ளவுஸோட உள்பக்கமாக பின் செஞ்சுக்கணும். இதனால் என்னென்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு ஃப்ளீட்ஸை சரி செய்யறதுக்கான அவசியம் வராது. புடவைக்கு ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்போது பார்டர் மடங்கிற பிரச்சனை இருக்காது. அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது நீட் லுக் கொடுக்கும். பொதுவாகவே ஃபால்ஸ் நம்ம இது பண்ணுறது பார்த்திங்கன்னா கொலுசெல்லாம் நம்ம அந்த புடவையோட உட்பக்கத்தை பிடிச்சி இழுத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது ஒரு நீட் லுக்காக இருக்கும். எப்போவுமே புடவையோட நிறம் அப்புறம் மெட்டீரியலுக்கு பொருத்தமான உள்பாவாடையை தேர்ந்தெடுக்கணும். உள்பாவாடை முக்கால் காலோடு நிற்காமல் கணக்கால் தொடுற மாதிரி கணுக்கால் தொடுற மாதிரி உள்பாவாடை அணியணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம நினச்சிப்போம் வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக மற்றவங்க நோட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உள்பாவாடையை கட்டும்போது நம்ம ஃபிஷ் கட் சாட்டின் அந்த உள்பாவாடை கட்டணும்னு சொன்னால் ஸ்லிம் லுக் கிடைக்கும். இது சிந்தட்டிக்லேருந்து பட்டு சாரீஸ் வரைக்கும் எல்லா சேலைகளுக்குமே பயன்படுத்த முடியும். அப்புறம் காட்டன், சாட்டின் எந்த மெட்டீரியலில் உள்பாவாடை இருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற நாடா கயிறு காட்டனில் இருக்கிறது முக்கியம். அப்போ தான் இறுக்கமான முடிச்சுகள் விழும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ரெகுலராக சாரீஸ் கட்டாதனால நம்ம அப்பப்போ கட்டும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்கர்ட் லூஸாக இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால முடிச்சு சீக்கிரம் நழுவும் செய்யாது. இந்த மாதிரி காட்டனில் அந்த முடிச்சுகள் போடுற நாடாக இருந்துருச்சுன்னா
அப்புறமா அதிகபட்சமாக 2-3 பின்கள் உபயோகிக்கிறது போதுமானது. சகட்டு மேனிக்கு ரொம்ப பின் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் கேஷுவலாக இருக்க முடியாது. ரெண்டாவது அது சேலையும் சீக்கிரம் பாழாக்கிடும். புடவையை கணுக்கால் வரைக்கும் கட்டாமல் 2 பாதங்களோட சுண்டு விரல்களும் மறையும்படியாக கட்டணும். ஹீல்ஸ் போடுற பெண்கள் புடவையை கட்டிட்டு ஹீல்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உயரம் போதாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால ஹீல்ஸ் போட்டுட்டு புடவையை கட்டி உயரத்தை சரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி புடவை கட்டி பழக ஆரம்பிக்கும் போது அதை அறகுறையாக தெரிஞ்சவங்களிடமிருந்து பழகாமல் நேர்த்தியாக புடவை கட்டுற பெண்கள்லேருந்து கற்றுக்கணும். வேண்டா வெறுப்பா கடமைக்கா இல்லாமல் ரசனையோடவும் தன்னம்பிக்கையோடவும் புடவை கட்டணும்னு சொன்னால் உலகிலேயே மிக அழகான அந்த உடை உங்களை இன்னும் அழகாக்கி காட்டும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.